குருவின் திருநி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்திருத்தல் தானே. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. மகா பெரியவருடைய அந்த படத்தோடு நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்களை பார்க்கிற பொழுது குருவருள் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. திருவருளும் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஜோதிடம் என்பது விஞ்ஞான பூர்வமானது. இந்த ஜோதிடம் வானியல் நம்முடைய முன்னோர்கள் தலைச்சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள். இந்த ஜோதிடக்கலை 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏடுகளிலும் குருமுகமாகவும் பல்வேறு வகையிலே இந்த ஜோதிடக்கலை வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது. இந்த ஜோதிடக்கலையில் புதிய பரிணாமமாக நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள் ஒரு செயலியை உருவாக்கி, ஆப், இந்த ஜோதிடத்துக்காக ஒரு ஆப்பை உருவாக்கி, அந்த ஆப் எல்லோராலும், அது ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்காக இருக்கலாம் அல்லது ஜோதிடம் சொல்லக்கூடியவர்களுக்காக இருக்கலாம், எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே இந்த செயலியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சேவை சிறப்பாக தொடர வேண்டும். திரு ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள், இந்த ஜோதிட கலை என்பது கற்றது கைமண் அளவு. அவர் அவருக்கு குருவருள் இருக்கு, திருவருள் இருக்கு, அவருக்கு வாக்கு பலிதமும் ஏற்பட வேண்டும். அதற்காக வாக்கு தேவியாகிய சரஸ்வதியை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த ஜோதிட கலை நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சிறப்புகளில் ஒன்று. இந்து தர்மம் என்பது இது தர்மம், இது மதம் இல்ல, இது ஜாதி இல்ல, இது மனித குலத்திற்கான, பிரபஞ்சத்துக்கான, இந்த உயிர்களுக்கான ஒரு தர்மம். இந்த சனாதன தர்மத்துல ஜோதிடம்ங்கிறது இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை இன்றைக்கு மக்களுக்கு பயனுள்ள வகையிலே, மனித குலத்துக்கு பயனுள்ள வகையிலே நம்முடைய இந்து சமயம் உலகத்திற்கு பல ஞான கொடைகளை வழங்கி இருக்கிறது. யோகா, அதே மாதிரி நம்முடைய இந்து சமயம் வழங்கிய பல ஞான கொடைகளிலே இந்த ஜோதிட கலையும் மிகவும் முக்கியமான ஒன்று. இத பகுத்தறிவுவாதிகள்ங்கிற போர்வையில அல்லது நாத்திகர்கள் இவங்க எல்லாம் இது சம்பந்தமான ஒரு அவதூறு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் நிச்சயமா செய்வாங்க. அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கும் நம்முடைய மக்கள் நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு முழுமையாக இதை ஏற்றுக்கொண்டு அடிப்படையில நம்முடைய வாழ்வியலை செய்து வருகிற நம்முடைய இந்த ஜோதிட கலை, நம்முடைய ஆஸ்ட்ரோ குமார் அவர்கள், குறிப்பாக இந்து மக்கள் கட்சியினுடைய ஜோதிடர் அணியினுடைய தலைவர், இந்து மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர், நம்ம ஆஸ்ட்ரோ நம்முடைய மகரிஷி மந்திராச்சலம் அவர் நம்ம மகரிஷி, எனக்கு அவரே நல்லா தெரியும், அவருடைய குருநாதர். அவர் கோள்களின் கோலாட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. நான் நிறைய இதுல ரொம்ப ஆர்வமும் நம்பிக்கையும் இருக்கக்கூடியவர். எதையுமே காலத்துக்கு ஏற்றபடி சொல்லணும். இப்பெல்லாம் நீங்க இந்த செல்போன் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக மக்கள் எல்லாம் உங்களை எளிதாக அணுக முடிகிறது. அதனால உங்களுடைய கணிப்புகள் என்றும் இறைவன் அருளால் அது நிறைவேற வேண்டும், சரியாக நடக்க வேண்டும். இப்ப நம்ம நாட்டுக்கு நல்ல காலம். அதனாலதான் நரேந்திர மோடி பிரதமரா இருக்காரு. ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் ஆணை நமதே. அடியார் அரசாள வேண்டும் என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. இன்னைக்கு நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர், செங்கோல் ஆளுகிறது நம்முடைய நாட்டை ஒரு சிவசெங்கோல் நந்தி தேவர் இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருக்கிறார். ஜோதிட கலைங்கிறதே சிவபெருமானால பார்வதி தேவிக்கு, அதன் பிறகு நந்தி தேவர் மூலமாக அகத்தியர், இப்படி எல்லாம் வந்ததுதான் நம்முடைய ஜோதிட கலை. ஆகவே இந்த ஜோதிட கலை இப்பொழுது கம்ப்யூட்டர் மூலமாக, ஆப், செயலி மூலமாக, இதெல்லாம் விஞ்ஞான பூர்வமா இருந்தங்காட்டி தான் இந்த விஞ்ஞான கருவிகள்ல வருது இல்லைங்களா? ஆகவே இதெல்லாம் நல்லா சிறப்பா நடக்கணும்.
என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மீண்டும் உங்கள் அனைவரோடும் தொடர்பு கொள்கிறேன். ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்கு. நான் கூட அவருக்கு நம்முடைய மகரிஷி மந்திராச்சலம் அவருடைய இல்ல திருமண விழா, அவருடைய மகளுடைய திருமண விழா ஏற்பாடு செய்யறாரு. அதுல ஜோதிடர்களுக்காக ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் ஜோதிடம் பயின்று இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு அது ஒரு அறிவு திருவிழாவா நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இப்போ நாடு சாமி சொல்லுங்க சாமி, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒன்னும் சொல்ல வரலைங்க, நீங்க பேசுங்க. இப்ப நம்ம நாடு முழுக்க நமக்கு 3 மிக முக்கியமான திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்னு வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா. வந்தே மாதரம் பாடல் இந்த நாட்டு மக்களுக்கு தேசபக்தி ஊட்டிய பாடல், இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த பாடல். அதனுடைய 150வது விழா, RSS பேரியக்கத்தினுடைய 100ஆண்டு விழா. இதெல்லாம் இப்ப இந்த நாடு முழுக்க வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாக்களில் எல்லாம் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சனாதன இந்து தர்மம் அது மென்மேலும் நம்முடைய பாரதத்தில் மட்டுமல்ல உலகத்துக்கே தீர்வு நம்முடைய சனாதன தர்மம் தான். இன்னைக்கு கூட RSS தலைவர் அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் இந்த விழாக்களில் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆள்க தீயதெல்லாம் சூழ்க அரண் நாமமே என்கின்ற ஞானசம்பந்தர் வாக்கை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.